ஹலோ எங் மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எக்ஸைஸ் 18 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக் பார்க்குறோம். ஹெல்த்தி எஜுகேஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஃபுல் சாப்டர்ஸும் வியூஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். Drawing of proprietor for the year 2002 are rupees 30,000. So drawing வந்து 2002ல 30,000 எடுத்திருக்காங்க. Profit for the year 50,000. Capital at the end 1,40,000. Calculate the capital at the beginning. So opening capital தெரியல, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இல்லைன்னா ஈஸியாக ஷார்ட்கட்டில் நான் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து 18th ஒன் பார்க்குறோம் இல்லையா, அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களா. ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு. அந்த இயரில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 50,000 வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க, 1,40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் தெரியலை, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதை போட்டுடலாமா நம்ம. ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஈஸியாக நம்ம தலகளை அப்படியே ரிவர்ஸாக போய்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் இருக்கா, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோங்க, 1,40,000 இருக்குது. ஓகேவா. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டலில் இருந்து நம்ம ட்ராயிங்ஸு, ஓகேங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அது எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை எடுத்ததுனால க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்ததை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தானே நம்மளுக்கு முதல்ல எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியும். இப்போ என் கையில் 1,40,000 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 30,000 எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணால் தான் அப்போ என் கையில் எவ்வளோ இருந்திருக்குங்க, 1,70,000 இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதில் இந்த இயர் ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 50,000 வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட் போக வரதான் நம்மளுக்கு என்னவா இருக்குங்க, இந்த இயரில் வந்து ப்ராஃபிட் வந்து 50,000. ஸோ அதை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு வரதான் நம்மளுக்கு என்னங்க, ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்குது. அப்போ என் கையில் எவ்வளோ இருந்திருக்குங்க, 1,20,000 இருந்திருக்கும். அதில் வந்து ப்ராஃபிட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000ல் 30,000 வந்து ட்ராயிங்ஸ் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்துட்டேன். அப்போது எங்களில் 90,000 தான் இருந்திருக்கு. 90,000 கூட இந்த இயரில் ப்ராஃபிட் ஒரு 50,000 வந்திருக்கு. இப்போ டோட்டலாக 1,40,000 ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து. ஸோ அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோங்க, 1,20,000. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காது. க்ளோசிங் என் கையில் வந்து 140 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதில் 30 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்போ ஆட் பண்ணால் என் கையில் எவ்வளோ இருக்குங்க, 170 இருந்திருக்கு. அந்த 170க்குள்ளே என்ன இருக்குங்க, ப்ராஃபிட் இருக்குது. அந்த ப்ராஃபிட் இந்த இயரில் எனக்கு அந்த லாபத்தை லெஸ் பண்ணிட்டேன்னா வரதான் நம்ம என் கையில் முதல்ல இருந்திருக்கு. அப்போ 1,20,000 இருந்திருக்கு. இந்த இயரில் பிஸ்னஸ் பண்ணதில் எனக்கு 1,40,000 க்ளோசிங் பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.